Peppers Entertainment Television. Turn on the heat. கானா பேட்டை. இந்த வாரம் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கானா பாடகர் வளர்ந்து வர ஒரு கானா பாடகர் தான். லேட்டஸ்ட்டாக நடக்கிற எல்லா மேட்ரியும் சூப்பராக கரைச்சி குச்சி பாடுவார். அவர் தான் நம்ம பெரம்பூர் கானா ஆல்வின். வணக்கம் ஆல்வின். வணக்கண்ணா. பெப்பர்ஸ் டிவி கானா பேட்டை மூலியமா சந்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் இந்த பெப்பர் டிவி ஷோவில் பாடுறதுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா பிரயாசமா லேட்டஸ்ட் ஆள் மாரி இருக்கிறேன். ஆமாண்ணா. என்ன படிச்சுக்கிறீங்க? +2 முடிச்சுட்டு லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியன். எப்படி கானா மேலே இன்ட்ரெஸ்ட்? எனக்கு நான் அப்பத்துலேருந்தே நான் லைட் மியூசிக்கில் இருந்தேன். ரகுஷந்தி ஸ்ருதி ஸ்டார்னு சொல்லிட்டு லைட் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பத்துலேருந்தே பாடுவேன். பட் எப்படி இதை நம்ம கானா பாடுறோம், நம்ம கானாவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சரி நம்மளால ஏன் பாட்டை எழுத முடியாது, ஒரு மனுஷனால நினச்சா எது வேணா முடியாது எதுவுமே இல்லை, நம்மளால ஏன் முடியாது எழுத முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கற்றுக்கினேன். அந்த கற்றுக்கின சுருட ஃபர்ஸ்ட் பாட்டு கும்முகா. கண்டிப்பா நம்ம கானா பாட்டுக்காக ஒரு பாட்டு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சேட்டு, இது கானா ஆல்வின் எழுதி பாடும் பாட்டு. நாடு போச்சு கட்டு, இதுக்கு காரணமே நெட்டு, இதுல அழியுதுங்க நிறைய துட்டு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சேட்டு, இது கானா ஆல்வின் எழுதி பாடும் பாட்டு. நாடு போச்சு கட்டு, இதுக்கு காரணமே நெட்டு, இதுல அழியுதுங்க நிறைய துட்டு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சேட்டு. ₹30 கொடுத்து வாங்குறான் நெட் கார்டு, அந்த காடங்காலி அவன் ஒரு வாரம் பொண்ணு போட்டவன் பண்ணுவான் டவுன்லோடு. இந்த மாதிரி பண்ணா எப்படி முன்னேற நாடு? இதுல நிறைய பேரு ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்கள பாரு, அது எல்லாரும் கூட பண்ணுது ஷேரு. இதுல நிறைய பேரு ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்கள பாரு, அது எல்லாரும் கூட பண்ணுது ஷேரு. அட்டு மூஞ்சு கூட அன்சிக்கா போட்டோ போடுது, அதுக்கு லைக் ஒண்ணு விழுந்து போட்டான் ஆட்டம் ஆடுது. பல ஆண்களும் பெண்களும் இதுல கேட்டு போகுது. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சேட்டு, ஆல்வின் எழுதி பாடும் பாட்டு. பொண்ணு ஆன்லைன்ல இருக்கும், வீட்டுல அம்மா அப்பா எழுந்தா பொண்ணை பெற்றுட்டு மூடி மறைக்கும். 12 மணி வரைக்கும் பொண்ணு ஆன்லைன்ல இருக்கும், வீட்டுல அம்மா அப்பா எழுந்த பொண்ணை பெற்றுட்டு மூடி மறைக்கும். இது போல வாழ்க்கையில நடக்கிறது வழக்கம், சாதிச்சு காட்டணும்னு பாடுறது ஆல்வினோட பழக்கம். எல்லார்கிட்டையும் டச்சு, அதுல ஃபேஸ்புக்க ஒண்ணு வச்சு சுத்துதுங்க பைத்தியம் பிடிச்சி. எல்லார்கிட்டையும் டச்சு, அதுல ஃபேஸ்புக்க ஒண்ணு வச்சு சுத்துதுங்க பைத்தியம் பிடிச்சி. லைக்குக்காக ஆசைப்பட்டா லைவே போயிடும், அப்புறமா உன்னோட வாழ்க்கை கம்மாட்டாயிடும். பல ஆண்களும் பெண்களும் இதுல கெட்டு போகுது. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சேட்டு, எழுதி பாடும் பாட்டு. காலையில எழுந்து போன் முகத்துல தான் முழிக்கும், அது சம்பாதிச்ச காசை எல்லாம் நெட்வொர்க் போட்டு அழிக்கும். ஏடா கூடமா மூஞ்ச வச்சுன்னு செல்ஃபி போட்டோ எடுக்கும், அது நைட்டு ஃபுல்லா போன நோண்டிட்டு 2 மணிக்கு படுக்கும். எப்ப இதெல்லாம் மாறும்? பசங்க கேட்க மாட்டேது யாரும், ஃபேஸ்புக்கால வேஸ்ட் ஆகும் நேரம். குடியால அழிஞ்சவனும் கொஞ்சம் பேருங்க, இந்த ஃபேஸ்புக்கு கெட்டு போகுது ரொம்ப பேருங்க. இத தொடாம கெடாம கொஞ்சம் மாறுங்க. ஆல்வின் எழுதி பாடும் பாட்டு. நாடு போச்சு கெட்டு, இதுக்கு காரணமே நெட்டு, இதுல அழியுதுங்க நிறைய தொட்டு. நாடு போச்சு கெட்டு, இதுக்கு காரணமே நெட்டு, இதுல அழியுதுங்க நிறைய தொட்டு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சேட்டு, ஆல்வின் எழுதி பாடும் பாட்டு. நாடு போச்சு கெட்டு, இதுக்கு காரணமே நெட்டு, இதுல அழியுதுங்க நிறைய தொட்டு. ஆல்வின்
யாரு இந்த பாட்டு? இந்த பாடல் நான் தான் முதல்ல நான் எழுதின பாடல் தான். இதான் ஃபர்ஸ்ட் பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், கானா பாடுறதுனாலே அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி என்ன காமிச்சது இந்த பாட்டு தான். எத்தனை வருஷமா கானா பண்ணுகிறேன்? நான் ஒரு 6 வருஷமா கானா பாடிருக்கேன். பாட்டு எழுதுறது வந்து ஒரு 3 வருஷமா பாட்டு. 3 வருஷமா. சூப்பர். அடுத்த பாட்டு என்ன பாட்டு நம்ம கானா பேட்டைக்காக? அடுத்த பாட்டு வந்து இப்போ டிராஃபிக் ரூல்ஸை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா. சில பேர் ஹெல்மெட் போடாமல் போவாங்க, ஃபோன் பேசின வண்டி ஓட்டுவாங்க, இதெல்லாம் வேணாம், ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க. அந்த பாட்டு தான். இதை பத்தி ஒரு பாட்டு. எச்சரிக்கை போட வச்சு ஹெல்மெட்டை தான் போட வச்சு எல்லாருக்கும் காட்டுறாங்க டிராபிக் ரூல்ஸை புரிய வச்சு. கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸை மதிங்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இறந்தவர்கள் அதிகண்டா. எச்சரிக்கை போட வச்சு ஹெல்மெட்டை தான் போட வச்சு எல்லாருக்கும் காட்டுறாங்க டிராபிக் ரூல்ஸை புரிய வச்சு. கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸை மதிங்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இறந்தவர்கள் அதிகண்டா. நேரத்தை குறைக்க தாண்டா கண்டுபிடிச்ச வாகனம், அந்த வாகனத்தில் எல்லாருமே நிதானமா போகணும். கண்டுபிடிச்ச வாகனம், அந்த வாகனத்தில் எல்லாருமே நிதானமா போகணும். ஆணவத்தில் போனியன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கணும், ஆணவத்தில் போனியன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கணும். நண்பாவும் உயிர் போகும் முன்னே ஜிஹெச்ல சேர்க்கணும். கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸ் மதிங்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இழந்தவர்கள் அதிகண்டா. போன் பேசுறத நிறுத்து, இதனால தாங்க முக்கியமா ஏற்படுது விபத்து. வண்டிய ஓட்டின்னு போன் பேசுறத நிறுத்து, இதனால தாங்க முக்கியமா ஏற்படுது விபத்து. கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரிஞ்ச போகாதீங்க மறுத்து, கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரிஞ்ச போகாதீங்க மறுத்து. கானா ஆல்வின் எழுதும் பாட்டுல சொல்லுறங்க கருத்து. கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸ் மதிங்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இறந்தவர்கள் அதிகண்டா. குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டுறது தவறு. கானா ஆல்வின் எழுதும் பாட்டை கேட்டு கொஞ்சமாச்சு உணரு. குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டுறது தவறு. கானா ஆல்வின் எழுதும் பாட்டை கேட்டு கொஞ்சமாச்சு உணரு. வாகனத்தை ஓட்டும் போது கவனத்தை நீ செலுத்து, வாகனத்தை ஓட்டும் போது கவனத்தை நீ செலுத்து. நண்பா வாகனத்தை ஓட்டும் போது கவனத்தை நீ செலுத்து. உங்க மம்மி டாடி அழுவணுமா கஷ்டப்பட்டு வளர்த்து. கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸ் மதிக்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இறந்தவர்கள் அதிகடா. கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸ் மதிக்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இறந்தவர்கள் அதிகடா. எச்சரிக்கை போட வச்சு ஹெல்மெட்டை தான் போட வச்சு எல்லாருக்கும் காட்டுறாங்க டிராபிக் ரூல்ஸ் புரிய வச்சு. கவர்மெண்ட் போடுகின்ற டிராபிக் ரூல்ஸ் மதிக்கடா, ஆக்சிடென்ட் ஆகி உலகில் இறந்தவர்கள் அதிகண்டா. நம்ம கானாப்பட்டியில ஒரு லேப் டெக்னீஷியன் வந்து பாரு. ஆனா கானால ஊறி இருந்தாலும் படிச்சு தொட்டு நீ அந்த இது போனதுனா சூப்பர். உனக்கு வாழ்த்துக்கள் எங்க பப்ளிசிட்டி மூலமா ஒரு வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த பாட்டு எதை சம்பந்தப்பத்தி பாட்டு? அடுத்த பாட்டு வந்து எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்கன்னா காரணம் ஒரு அன்பு தான். இந்த பசங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, நான் இல்லைன்னா பசங்கள்லாம் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்காக இவ்வளவு செய்யறானுங்களே, இவங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடணும் கண்டிப்பா. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு பாட்டு எழுதிருக்கேன். சூப்பர். அந்த பாட்டு கடவுள் கொடுத்த லைஃப் இது ஒண்ணுடா, இந்த லைஃப்ல நீ ஃப்ரெண்ட லைக் பண்ணுடா. ஃப்ரெண்ட் இல்லாம வாழும் வாழ்க்கை மண்ணுடா, நம்ம ஃப்ரெண்ட் இல்லாம வாழும் வாழ்க்கை மண்ணுடா. இந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தா ஆல் டைம் வின்னுடா. கடவுள் கொடுத்த லைஃப் இது ஒண்ணுடா, இந்த லைஃப்ல நீ ஃப்ரெண்ட லைக் பண்ணுடா. ஃப்ரெண்ட் இல்லாம வாழும் வாழ்க்கை மண்ணுடா, எனக்கு ஃப்ரெண்ட் இல்லாம வாழும் வாழ்க்கை மண்ணுடா. இந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தா ஆல் டைம் வின்னுடா. ஆபத்துனா வந்துடுவா முன்னாடி, ஆபத்துனா வந்துடுவா
ஆகும் பஞ்சரா ஆல்வின் ஃப்ரெண்ட மட்டும் தான் லவ் பண்ணுவேன் சின்சியரா ஞாபகத்துனா ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே போயிடுவோம் ரெஸ்ட்ல பணம் காசு தேவையில்லை எதுவுமே இருக்கும் லைஃப்ல தான் நண்பன் ஒருத்தன் போதுமே இருக்கும் லைஃப்ல தான் நண்பன் போதுமே கடவுள் கொடுத்த லைஃப் இது ஒண்ணுடா இந்த லைஃப்ல நீ ஃப்ரெண்ட லைக் பண்ணுடா ஃப்ரெண்ட் இல்லாம வாழும் வாழ்க்கை மண்ணுடா எங்க ஃப்ரெண்ட் இல்லாம வாழும் வாழ்க்கை மண்ணுடா அந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தா ஆல் டைம் வின்னுடா காதல் வந்து ஒட்டிக்குச்சு சாயமா அது நிழல் போல மறைஞ்சிடண்டா மாயமா காதல் வந்து ஒட்டிக்குச்சு சாயமா அது நிழல் போல மறைஞ்சிடண்டா மாயமா நேத்து வந்த பிகர் என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியமே என்னாலும் நேத்து வந்த பிகர் என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியமே என்னாலும் நமக்காக சண்டை செய்வான் இல்லனா இருக்கும் லைஃப் வேஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இல்லனா இருக்கும் லைஃப் வேஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இல்லனா கடவுள் கொடுத்த லைஃப் இது ஒண்ணுடா இந்த லைஃப்ல நீ ஃப்ரெண்ட லைக் பண்ணுடா ஃப்ரெண்ட் இல்லாம வாழ வாழ்க்கை மண்ணுடா அந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தா ஆல் டைம் வின்னுடா ஆல்வின் அத பாட்டு எதை பத்தி இப்போ நான் வந்து இப்போ நம்ம புது வருஷம் பிறக்க போகுது ஆமா. நியூ இயர் நம்ம எல்லா பண்டிகையோடய நியூ இயர் தான் எப்பவுமே செலிப்ரேட் பயங்கரமா இருக்கும் ஆமா நம்ம ஏரியா பசங்க வந்து நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அத இதுதான் ஒரு கான்செப்ட் எடுத்து இது பாட்டு எழுதிருக்கேன் சூப்பர் உங்க ஏரியா பசங்க நியூ இயர் செலிப்ரேஷன் கண்டிப்பா தான் தெரு முனையில ஸ்டார கட்டுவோம் 12 மணிக்கு கேட்க வெட்டுவோம் நைட்டு ஃபுல்லா சுத்துவோம் நானு கத்துவோம் நியூ இயர்னு கத்துவோம் இதுதான்டா இந்த வருஷம் நியூ இயரோட தத்துவோம் நைட்டு ஃபுல்லா சுத்துவோம் நியூ இயர்னு கத்துவோம் இதுதான்டா இந்த வருஷம் நியூ இயரோட தத்துவோம் தெருமுனையில தார கட்டுவோம் 12 மணிக்கு கேட்க வெட்டுவோம் நைட்டு ஃபுல்லா சுத்துவோம் நியூ இயர்னு கத்துவோம் இதுதான்டா இந்த வருஷம் நியூ இயரோட தத்துவோம் இருந்தா எங்களுக்கு பேரின்போம் திருமணையில தார கட்டுவோம் 12 மணிக்கு கேட்க வெட்டுவோம் நைட்டு ஃபுல்லா சுத்துவோம் நியூ இயர்னு கத்துவோம் இதுதான்டா இந்த வருஷம் நியூ இயரோட தத்துவோம் நியூ இயர் நைட்டு ஓவரா குடிக்கும் வண்டிய ரேச ஓட்டி அட்டவனை இடிக்கும் நியூ இயர் நைட்டு ஓவரா குடிக்கும் வண்டிய ரேச ஓட்டி அட்டவனை இடிக்கும் தேவையில்லாத சண்டைய வலிக்கும் புது வருஷத்துல போலீஸ் பிடிக்கும் குடிச்ச சரக்கம் தெளிஞ்சிடும் காலையில விடிஞ்சிடும் சந்தோஷமா இருந்த நியூ இயர் சீக்கிரமா முடிஞ்சிடும் திருமுனையில தார கட்டுவோம் கேட்க வெட்டுவோம் நைட்டு ஃபுல்லா சுத்துவோம் நியூ இயர்னு கத்துவோம் இதுதான்டா இந்த வருஷம் நியூ இயரோட தத்துவோம் நைட்டு ஃபுல்லா சுத்துவோம் நியூ இயர்னு கத்துவோம் இதுதான்டா இந்த வருஷம் நியூ இயரோட தத்துவோம் ஆல்வின் சொல்லுங்கண்ணா நியூ இயர் சாங் சூப்பரா இருந்துச்சு தேங்க்ஸ்ண்ணா ஓகேவா அதாவது வருஷம் பிறந்தா எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்னைக்கு நைட் எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நீ சொல்லி பாடிக்கிற உன் லைஃப்ல எதனா சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குதா கண்டிப்பாண்ணா என்ன நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை நான் வேணான்னு சொல்லிட்டு
ஒரு யோசிச்சேன் நான், நம்ம லைஃப்ல நடந்ததை வந்து பாட்டா எழுதி காட்டணும் கண்டிப்பா. வானானு தான் ஒன்னும் பாட்டு எழுதணும்ல, வேணும்னு சொன்னா பாட்டு வராது. ஆமா வராது. கானா இல்ல அதுக்கும் வரும், அதுக்குன்னு தனி ஒரு டைம் இருக்குது. ஆனா வானானு தான் நம்ம கானா ஒரு பயங்கரமா எழுத முடியும் நம்மளால. பரவாயில்ல, நீ ஒரு லவ் ஃபெயிலியர் பையன், அந்த பாட்டை பாடு சூப்பரா. வேலை மேல லீவு கேட்டேன் அப்படியே, என் ஃபிகர் என்ன கூப்பிட்ட மச்சான் காப்பிடே, காதலுக்கு இல்ல நண்பா ஹாலிடே, ஃபிகர் ஏமாத்துனா ஃபிகரை விட்டு மாறிடு, இனி லவ் பண்ணாம நல்லவனா வாழ்ந்திடு. டிங் 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 டிங். வேலை மேல லீவு கேட்டேன் அப்படியே, என் ஃபிகர் என்ன கூப்பிட்டா மச்சான் காப்பிடே, காதலுக்கு இல்ல நண்பா ஹாலிடே, ஃபிகரை ஏமாத்துனா ஃபிகரை விட்டு மாறிடு, இனிய லவ் பண்ணாம நல்லவனா வாழ்ந்திடு. டிங் 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 டிங். வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்ணாலே கானா ஆல்வின் ரிப்ளை பண்ணுவேன் தூக்க கண்ணாலே, ஃப்ரெண்டாய் இருக்கலான்னு சொன்னாலே லவ் சொல்லிட்டானா ஹாப்பி, எனக்கு லவ் சொல்லிட்டானா ஹாப்பி, அவன் வானான்னு சொன்னா ஏறும் பிபி, லவ் சொல்லிட்டானா ஹாப்பி. 6 வருஷம் அவ பின்னாடியே சின்சியரா காதலிச்சு சுத்துன அவ பேர பச்சையும் குத்துன, சின்சியரா லவ் பண்ணா துரத்தண்டா, நம்மள சாகடிக்க கொண்டு போய் நிறுத்தண்டா, உண்மையான காதல் மனச உறுத்தண்டா, எனக்கு குடிச்சானால லவ் ஃபெயிலியர்னு அர்த்தண்டா, பசங்க குடிச்சானால லவ் ஃபெயிலியர்னு அர்த்தண்டா. மேல மேல லீவு கேட்டா அப்படியே, நம்பி வந்த பொண்ணெல்லாம் இவளுக்காக வானான்னு சொன்ன முன்னெல்லாம், ஏமாத்த இவள என்ன பண்ணலாம், என் ஃபிகர் லவ் சொன்ன மழை வரும், அவன் வானான்னு சொன்னா எனக்கு அழ வரும், ஃபிகர் லவ் சொன்ன மழை வரும். வாட்ஸ்அப்ல கால் பண்ண அவள நினைச்சு ஃபீல் பண்ண, பேசினா பல்லுவா எனக்கு குத்துட்டா அல்லுவா, அப்படி தவறி செஞ்சிட்டாங்க காதல, அவன் மல்லிப்பூவை சுத்தி விட்டா காதல, இவளை சொன்னா அப்பவே நான் கேட்கல, உண்மையான காதல் எல்லாம் நிக்க வைக்கும் தூக்கல, உண்மையான காதல் எல்லாம் நிக்க வைக்குது தூக்கல. மேல மேல லீவு கேட்டா அப்படியே, என்ன கூட்ட வந்தா காப்பிடே, காதலுக்கு இல்ல நண்பா ஹாலிடே, ஏமாத்துனா அவளை விட்டு மாறிடு, லவ் பண்ணாம நல்லவனா வாழ்ந்திடு. 6 வருஷம் லவ் சும்மாவா, என்னை விட முக்கியம் உனக்கு அப்பா அம்மாவா, உயிரை கொடுப்ப என்ன நம்பிவா, செல்லம் டார்லிங்னு கொஞ்சுன ஓகே சொல்ல 6 வருஷம் கெஞ்சுன, செல்லம் டார்லிங்னு கொஞ்சுன, வீட்டுக்கு தான் பயந்த பொண்ண தேவலாம லவ் பண்ண, லவ்னா கவலை இப்போ வெறுத்துட்ட அவள, காதல்னா என்னவென்று தெரியல, நான் சொல்லி கூட அவளுக்கு தான் புரியல, அவ மேல நான் வச்ச பாசம் குறையல, அவன் நினைவில் கைய அறுத்தம் தழும்பு மறையல, அவன் நினைவில் கைய அறுத்தம் தழும்பு மறையல. விட்டு மாறிடு, லவ் பண்ணாம நல்லவனா வாழ்ந்திடு, லவ் பண்ணாம நல்லவனா வாழ்ந்திடு, லவ் பண்ணாம நல்லவனா வாழ்ந்திடு. அடுத்த பாட்டு என்ன பாட்டு?
அடுத்த பாட்டு வந்து ஒரு பையனும் பொண்ணும் வந்து போன்ல மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த கால லவ்லாம் வந்து கடிதம் மூலியமாவோ புறாவில தூது அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற லவ் வந்து போன் இல்லைன்னா லவ்வே ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பையனும் பொண்ணை வந்து போன்ல மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி மெசேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு நானும் எனது நண்பர் கானா வினோத்தை இப்போ பாடுறோம். டைம் ஆச்சு மெசேஜ் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அம்மா பாக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. டைம் ஆச்சு மெசேஜ் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அம்மா பாக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. பின்னால நான் குத்தி கெட்டு போச்சு புத்தி. அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அம்மாக்கு என்னடி தெரியும் காதல பத்தி. டைம் ஆச்சு மெசேஜ் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அம்மா பாக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. நீ வராம மட்டும் இருந்துடாத வாட்ஸ்அப்ல நீ வந்த கூட பேச மாட்டிய பேஸ்புக்ல. ஐடி செல்லன்னு மெசேஜ் பண்ணனு ஹைக்கில். உங்க டாடி கூட ஜாலியா போற பைக்ல. நெட்கார்டும் இல்ல உனக்கு குட் நைட்னு சொல்ல. நெட்கார்டும் இல்ல உனக்கு குட் நைட்னு சொல்ல. என்னோடைய காதல் கதைய புரிஞ்சுக்கோடி நீயும் நல்ல. டைம் ஆச்சு மெசேஜ் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அம்மா பாக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. நான் போன கையில எடுத்தாலே அம்மா பாக்குறாங்க. கம்பெனி மெசேஜ் வந்தால யாருன்னு கேக்குறாங்க. மேல வச்ச அன்பு மட்டும் மாறல. போன புடுங்கி அம்மா பூட்டி வச்சிட்டாங்க பீரோல. ஆசடாவோ மேல ஓ நினப்பு போல. ஆசடாவோ மேல ஓ நினப்பு போல. போன புடுங்கி வச்சா என்ன பேச வேண்டாம் பிசி ஓல. டைம் ஆச்சு மெசேஜ் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அம்மா பாக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. டைம் ஆச்சு மெசேஜ் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அம்மா பாக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. ஆல்வின் சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல என்னென்ன மேட்ரு நடக்குது, ஃபேஸ்புக்கு, லவ் மேட்ரு, டூயட் சாங்கு எல்லாம் பாட்டுமே நல்லா இருந்தது. நிறைய பாட்டு பாடணும் கானால ஆல்பம், மக்களுக்கு நல்ல கருத்தா சொல்லணும். எங்க பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டு நிகழ்ச்சி மூலியமா உனக்கு ஒரு ஸ்மால் இந்த பெப்பர் டிவியில் எனக்கு வாய்ப்பு அளித்து இந்த ஷோ நாங்கள் முடிகிற வரைக்கும் பாடுற வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சது அந்த நெடுவே நான் எனக்கு முதல் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் டிவி நேர்களுக்கும் பெப்பர் டிவி சேனலுக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.